ஜென்சி ட்விட்டு சொன்னீங்கல்ல, அந்த ட்விட்டுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஏன் எடுக்கல? அதற்கு தான் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒருத்தருக்கு அதை சீமான் என்ன பண்ணலாமே? இந்த கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ஒரு லெட்டர் பேட் கட்சி போதுமே. அதை தெரிவிக்கிறதுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கேள்வி புரியுதுங்களா? ஆன் த அதர் ஹேண்ட் நான் உங்களை கேட்குறேன், பர்சனலாக கேட்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய சகோதரரையோ இல்லை உங்கள் அப்பாவையோ ஒருத்தர் மரியாதை குறைவாக பேசினா நீங்கள் அவங்களுக்கு வந்து தார்மீகமாக ஒரு அறிக்கை எழுதுவீங்களா, இல்லை பதிலுக்கு பதில் சொல்வீங்க? சார், அது உங்களுக்கு அந்த உரிமை இருக்கா? நான் அடிப்படை உங்களை கேட்கறேன், அந்த உரிமை இருக்கா? அதாவது நான் ஏன் அந்த ஒரு விஷயம் நான் பதில சொல்றேன். இல்ல, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு ஆகச்சிறந்த ஊடகவியலாளர்கள்னு சொல்லிட்டு அவதூறை மட்டுமே பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த 16 நாள் அந்த குற்றச்சாட்டு நான் முதல் பதிலே சொன்னேன். விஜய் இழுத்து வந்து அடிக்க வேண்டாமா, வெட்ட வேண்டாமா, குத்த வேண்டாமா கேட்டாங்களா? ஒரு பக்கம் எந்த ஒரு தனிநபரையும் தாக்குதல் பண்ணாதீங்கன்னு முதல்வர் சொல்றாரு. சட்டமன்றத்தில் இந்த கட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கை வாசிக்கிறார். அவர் அன்னைக்கு சட்டமன்றத்தில் யாரும் தனிநபருக்கு தாக்குதல் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க, தலையங்கத்துல செய்தார்கள்னு வருது. இப்போ இதுல உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் தெரியலையா? இந்த மாதிரி தாவேக்காக்கு ஆதரவா இப்படி நடந்துருச்சு, ஏங்க இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க, ஏங்க லைவ் போட்டீங்கன்னு கேட்ட பசங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்கல்ல. இந்த மாதிரி பதில் பேசினவங்கள, இந்த மாதிரி ஒற்றைப்படையில மரியாதை இல்லாம ஒரு கட்சி தலைவரை பேசினவங்கள நீங்க என்ன கண்டிச்சிங்க? அட்லீஸ்ட் அப்படி பேசாதீங்கன்னு சொன்னீங்களா? இல்ல நீங்க பேசாதீங்கன்னு சொன்னது உங்களுடைய பத்திரிக்கையாவது மதிச்சுதா? அப்ப உங்க பக்கம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க அந்த தலைவர் வந்து ஒருமையில பேசும்போது அந்த தலைவரோட விசுவாசியா ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு கோவம் வருமா வராதா? செயல்படுன்றேன் நான் சொல்றேன். நான் திமுக கேட்கிறேன், நீ தான் அவ்வளவு பெரிய கட்சி இல்ல, அவ்வளவு பெரிய ஆள் நல்லவர் இல்ல, தப்பு பேசினா தண்டிப்ப இல்ல, கேஸ் போடு. இல்ல சார், அப்போ இளைஞர்களை தூண்டுவது போல பேசுவது சரி அப்படின்றீங்களா? அவர் இளைஞர்கள் எல்லாம் தூண்டலங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நீ தொட்டு பாடுறா, நீ அடிப்பேன்னு சொன்னல, வெட்டுவேன்னு சொன்னல, நீ தொட்டுப்பார். நான் சொல்லுவேன், இப்ப எங்க அண்ணனை நீங்க தப்பா சொன்னீங்கன்னா நான் சொல்வேன், அடிச்சிடும் குத்திரும் ஒருத்தன் கத்திட்டு இருந்தானா வா தோடி என் கண்ணு தடவை தொட்டுப்பார். நான் சொல்லுவேன், நீ தொட்டினா நான் ரியாக்ஷன் காட்டுவேன். நீ வாய் பேசுறல்ல, அந்த 16வது நாளுக்கு அப்புறம் வந்திருக்க வெர்டிக்ட்க்கு வாய் பேசுறேன்னு ஒரு விஷயம் நடக்கும்போது அது வந்து இரண்டு குடும்பத்துக்கும் நடுவுல முடிஞ்சிரும். ஆனா இது ஒரு சமூகத்துல ஒரு அரசியல் கட்சியா நிக்கிறீங்க. நீங்க இந்த கேள்விய நீங்க திமுக ஊடகங்களையோ, இந்த ஆகச்சிறந்த ஊடகவியலாளர்களையோ, பத்திரிகையாளர்களையோ, பத்திரிகை ஆசிரியர்களையோ, இல்ல திமுகவுக்கு ஆதரவா அந்த 16 நாள் நீங்க கேட்டீங்களா? நான் கேக்குறேங்க, நாங்க மாற்றுதாங்க. நாங்க உங்களை கேக்கல சார், நாங்க மாற்றுதாங்க. ஏங்க கேக்கல? இல்ல நாங்க உங்களை கேக்கலனே வெச்சுக்கோ, நான் கேக்கலன்னு சொல்லல. இப்போ நீங்க சொல்ற மாதிரியான குற்றச்சாட்டு யாரும் கேக்கல அப்படினே வெச்சுக்கலாம். இதற்கெல்லாம் மாற்று அரசியல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த இடத்துல விஜய் அவர்களே அமைதியா இருக்கும்போது அப்ப அதையும் விஜய் ஆதரிக்கிறாரா? அப்படி எடுத்துக்கிறதா? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட்டா சொல்றேன், நாங்க மாற்று அரசியல் பண்ணதான் வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய திமுகவாலேயோ மற்ற கட்சிகளாலேயோ இங்க நிகழ்ந்திருக்கக்கூடிய சமூக அவலங்களை மாற்றுவதற்கு தாவேக்கா ஒரு தீர்வு.